திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு மதுரையோட அமைதியவே சீர்குலைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்துத்துவ அமைப்புகள் போராடிட்டு இருக்கும்போது அதெல்லாம் முடியாது, இது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு 144 போட்டு விரட்டி அடிச்சது. அதுக்கு மேலேயும் நீதிபதி விடாப்பிடியா முரண்டு பிடிச்சிட்டு இருக்கும்போது இல்லை நாங்கள் மேல்முறையீடு பண்ண போகிறோம், இதெல்லாம் அமல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி திரும்பவும் தமிழ்நாடு அரசு சங்கிகளை விரட்டி அடிச்சிருந்தாங்க. எனவே இது தொடர்பான வழக்குகள் தனி நீதிபதி கிட்டையும் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்னாடியும் விசாரணைக்கு வந்துட்டு இருக்குது. மேலும் உச்சநீதிமன்றத்தில் அந்த கேஸ் வர இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த சமயத்தில் இப்படியே அமைதியாகவே போயிடக்கூடாது, இதில் ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணியே ஆகணும், ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்துத்துவ அமைப்புகள் குறிப்பாக இந்து முன்னணியும் RSSம் அடுத்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. அதுதான் பிண அரசியல். அதாவது மதுரையை சேர்ந்த பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிறவர் அந்த தீபத்தூண்ல விளக்கு ஏற்றி ஆகணும், நீதிமன்ற உத்தரவிட்டுமே அங்கே ஏற்றாம இருக்காங்க, இது எனக்கு மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கடவுளை மதிக்காத பெரியார் சிலைக்கு முன்னாடி நான் தீ குளிச்சு தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆழி அனுப்பிட்டு ஒரு போலீஸ் பூத்துக்குள்ள நுழைஞ்சி தீ குளிச்சு இறந்திருக்கிறாரு. எனவே இதை வச்சு தான் இப்போ இந்துத்துவ அமைப்புகள் பெரிய பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இவர் தற்கொலை பண்ணதுக்கும் இந்துத்துவ அமைப்புகளுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தாங்க பெரிய பெரிய பூதம் எல்லாமே கிளம்புது. பூர்ணச்சந்திரன் குடும்ப தகராறு காரணமா ஏற்கனவே 2 முறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. எனவே இதை பிடிச்சிக்கிட்டு இந்துத்துவ அமைப்பினர் அவருக்கு குடிப்பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றதெல்லாம் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி குடிப்பழக்கத்தை அடிமையாக்கி இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இந்த செய்தியை மதுரையை சேர்ந்த ஊடகவியலாளரான அறக்கழகம் தவம் தோழர் அவர்கள் நம்மளுடைய பேட்டியில விரிவா பதிவு பண்ணியிருக்கிறாரு. மேலும் தற்கொலை உணர்ச்சி இருக்கிற ஒருத்தர் இப்படி தெளிவா ஆடியோ பேசி அனுப்ப முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இவர் தற்கொலை பண்ணிக்கிட்ட செய்தி கேட்ட 10வது நிமிஷத்துல இந்து முன்னணி அமைப்பினரும் பாஜகவை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் சீனுக்குள்ள வராங்க. நயினார் நாகேந்திரன் உடனே போய் குடும்பத்தாருக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்குறாரு. இதெல்லாம் சந்தேகத்தை கிளப்புது அப்படிங்கிற விஷயத்தை பகிர்ந்திருந்தாரு. எனவே இந்த நிலையில தான் அவருடைய உடலை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி தலைவரான காடேஸ்வரன், இந்து மக்கள் கட்சி தலைவரான அர்ஜுன் சம்பத், திருமாரன்ஜி போன்றவர்கள் எல்லாமே ஆர்ப்பாட்டத்தை ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதுல நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதுல அரசியல் கலக்கக்கூடாது, அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். பூர்ணச்சந்திரன் வீட்டுல எல்லாம் இந்த திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் பத்தி பேசினதே கிடையாதுங்க. அவன் பக்தியானவன் தான், ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவருடைய அண்ணனும் பேசுறாரு. மேலும் இது பத்தி எங்க கிட்ட கூட பேசுறது கிடையாதுன்னு சொல்லி அவர் நண்பரும் சொல்றாரு. எனவே குடும்பத்தார் இதுல அரசியல் கலக்க கூடாது, ஒரு இறப்பு நடந்திருக்குது, அதை சரியான முறையில எப்படி அணுகிறதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு குறுக்கீடாகத்தான் காடேஸ்வரன், அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் எல்லாமே அங்க ஆர்ப்பாட்டம் பண்ற பேர்ல கலவரத்தை பண்ண பார்த்திருக்காங்க. மேலும் இதுல குறிப்பா சொல்லணும்னா இப்போ கந்தமலை அப்படிங்கிற சர்ச்சைக்குரிய படத்துல நடிச்சிருக்கிற திருமாரஞ்சி என்ன தெரியுமா சொல்றாரு, நயினார் நாகேந்திரன் நீங்க வரணும், அப்பதான் நாங்க இந்த சடலத்தை வாங்குவோமா இல்லையா அப்படிங்கறத மேற்கொண்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்களேன். குடும்பத்தாரே நாங்க சடலத்தை வாங்கிக்கிறோம், இதுல எந்த அரசியலும் கலக்க வேணாம், நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி ஒதுங்க பார்த்தாலுமே இல்ல இந்த பணத்தை வச்சு நாங்க அரசியல் பண்ணியே தீர்வோம் அப்படின்னு சொல்லி வம்படியா போய் ரோட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள விரட்டி அடிக்கிற வகையில தான் பூர்ணச்சந்திரனுடைய குடும்பத்தார் நடந்திருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா நேத்துல இருந்து ஒரு வீடியோ வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்குது. அதுல அர்ஜுன் சம்பத், காடேஸ்வரன் போன்றவர்கள் ரோட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது பூர்ணச்சந்திரனுடைய அம்மா அவர்கள் இதுல எந்த தலையீடும் பண்ணாதீங்க, எங்களை விட்டுருங்க, நாங்க சடலத்தை வாங்கிட்டு கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி விழுந்து கெஞ்சுறாங்க. கூடவே அவங்களுடைய சொந்தக்காரர்களும் நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு இங்க வேலை கிடையாது அப்படின்னு சொல்லவும் தான் மூஞ்சி வெளவெழுத்து போன காடேஸ்வரனும் அர்ஜுன் சம்பத்தும் எந்திரிச்சு கிளம்புறாங்க. இந்த கலவரக்காரர்கள் முன்னாடி அந்த அம்மா விழுந்து கெஞ்சினது அப்படிங்கிறது ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம். ஆனா அதே சமயம் இல்ல இதுல நீங்க தலையிடாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம், இதுல அரசியல் கலக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அங்க முடிவெடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் பிரதிபலிச்சிருக்கிறாங்க. எனவே தன்னுடைய மகனை இழந்து வாடுற அந்த அம்மாவுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்குவோம். அதே சமயம் இந்த மாதிரியான பிண அரசியல் பண்றது தான் இவங்களுடைய முழு முற்றிலுமான வேலையாவே இருக்குதுங்க. குஜராத்ல அவங்க பிண அரசியலை பார்த்திருக்கோம், பாபர் மசூதி இடிப்பப்ப பார்த்திருக்கோம். ஏன் இப்ப வந்து ரோட்ல உட்காந்துருக்காரு அர்ஜுன் சம்பத், அவரு கடந்த 2023 ஒரு சாமியார் தன்னுடைய கடைசி காலத்துல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது அங்க போய் எனக்காக ஒரு வீடு கட்டி கொடுங்க, ஏன்னா எப்ப வேணாலும் என்ன முஸ்லீம்கள்லாம் தாக்கலாம் அப்படின்னு சொல்லி சாவர நேரத்தை பயன்படுத்தி ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாரு. எனவே எந்த சாவை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த பிண அரசியல தான் தன்னுடைய தொழிலாவே வச்சிருக்கிறாரு அர்ஜுன் சம்பத். எனவே இவங்களெல்லாம் நியாயம் கேட்டு போராடுறாங்களாமா, இதை தமிழ்நாட்டு மக்கள் நம்பணுமா, அதனாலதான் நீங்க இங்க வரவே வராதிங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி அனுப்பியிருக்கிறாங்க. அதோட சேர்த்து பூர்ணச்சந்திரன் இறுதி சடங்கு முடிஞ்சு அவருடைய வீட்டுக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் ஆறுதல் சொல்ல வர்றதுக்காக அவங்க கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள் தரப்புல இருந்து கேட்கும்போது இல்லைங்க இங்க யாரும் வர வேண்டாம், இந்த விஷயத்துல அரசியல் சம்பந்தப்பட்டதை நாங்க விரும்பல அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தார் நேரடியாவே தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருந்து போன ஒரு நிர்வாகி என்ன சொல்றாருன்னா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி முகசொலிச்சாரு,
எனவே இதில் துளியும் அரசியல் கலக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் சங் பரிவார கூட்டங்கள், இந்து முன்னணி, அர்ஜுன் சம்பத் போன்ற சங்கி கூட்டங்கள், மத கலவரத்தையே தன்னுடைய சிந்தனையாக கொண்ட அற்பர்கள் இந்த மாதிரியான வேலைகளை பார்க்குறாங்க அப்படிங்கிறதா அவர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. எனவே இந்த மாதிரியான அற்ப அரசியலை தமிழ்நாடு கண்டுகிட்டு முழு முற்றிலுமா அதை நிராகரிக்கணும் அப்படிங்கிறதா பூர்ணச்சந்திரனுடைய குடும்பத்தார் சொல்லக்கூடிய விஷயமாவே இருக்குதுங்க. எனவே பிணத்தை வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு இவங்களுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும், இவங்க மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா மதுரை மக்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. எனவே இந்த மாதிரி எந்த காரணமாவது கிடைச்சிடாதா, ஏதாவது ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணிட முடியாதா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிற சங்கிகளுக்கு தமிழ்நாடு தர்ம அடி கொடுத்து அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறதா பலரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது.